கூகுள் ஒரு நியூவான ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா, அவங்களோட கூகுள் சர்ச் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். எல்லா ஆப்பையும் ஒரே இடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். அதாவது தானோஸோட ஸ்னாப் மாரியே எல்லா வகையான இன்ஃபினிட்டியான ஆப்ஸ், இன்ஃபினிட்டியான ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான். உள்ள எல்லா ஆப்போட இன்டகிரேஷனுமே வந்தாச்சு. ஸோ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டகிரேஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு லென்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாப்பப் ஆகும். இந்த லென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரெயின்போ ஸ்டைல் இருக்கும். மீட் ஏஐ மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமா எந்த வகையான ஆட்ஸும் இப்போ வரைக்கும் பாப்பப் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஆனா ஆட்ஸ் இல்லாம நீங்க தேடினத மட்டுமே சர்ச் இன்ஜின்ல எடுத்துட்டு வரக்கூடிய இந்த வகையான ஏஐ மோட் மூலியமா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கான ஆன்சரை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, டீப் சர்ச் மூலியமா. எஸ், நீங்க எப்படி சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐல வந்து யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் டீப் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சரி, இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் வரும். முன்ன இருந்த கூகுள் வேற, இப்ப இருந்த கூகுள் வேற. காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆட்ஸ் மூலியமாவே நம்மளோட கஸ்டமர்ஸே போறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் என்ன விஷயத்தை தேடுறீங்களோ மல்டிபிளான வெப்சைட்டில் போய் அலசிட்டு உங்களுக்கு தேவையான ஆன்சரை அக்யூரேட்டாக கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், கூகுள் லென்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது சர்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளேயே கூகுளோட லென்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன ஏஐயோட இன்டகிரேஷன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்க விஷுவல்ஸை தெரிஞ்சுக்க முடியல. நம்ம ஜெமினி ஏஐயில் எப்படி லைவ் கேம் யூஸ் பண்ணுவோம், அதே ஃபீச்சர் இங்கேயுமே கொண்டு வந்திருக்காங்க. மேபி இந்த ஃபீச்சரை மட்டும் அவங்களுக்காக தனியாக விட்டு வச்சுருந்துருக்கலாம். இப்போ ஜெமினியே ஒன்றும் இல்லாமல் போயிருமோன்னு தோணுது இந்த ஃபீச்சரால். ஜஸ்ட் கூகுளை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு. ஜஸ்ட் அங்கே வாய்ஸ் அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர்த்துட்டு எல்லா ஆப்ஷனையும் இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இமேஜ் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களோட எல்லா அப்ளிகேஷனுமே உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். இது எந்தெந்த விதத்தில் நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மல்டிபிளான ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டால் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலாக தான் கூகுள் ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸை எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, அந்த பிரச்சனை இனிமேல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா ஸ்டாக் புரோக்கரேஜ் ஆகட்டும் எல்லா வகையான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இருந்தாலும் எஸ்பெஷலி ஒரு ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் தேடுறீங்க. இப்போ விஐ ஸ்டாக் ஏறி இருக்குது 1.5%, அதை மட்டும் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அதை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறது, அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஏஐ மோட் மூலியமா. கூடவே நீங்கள் வந்து கூகுள் மேப்பை வந்து அசிஸ்டன்ட் பண்ணுறதாகட்டும், அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் அண்ட் கூகுளோட ஃபைல்ஸு மற்ற டிரைவு எல்லாத்தையுமே இந்த ஒரு வகையான சர்ச் இன்ஜினுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதனால் சாதகம்னு பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து எல்லா வகையான மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பாதகம்னு பார்க்கும்போது ஜஸ்ட் இதை மட்டுமே ஓப்பன் பண்ணாலே போதும், உங்களோட எல்லா வகையான டேட்டாஸும் இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் லைட்டாக இடிக்குது. ஆனால் உள்ளே போய் பெர்மிஷன் எனேபிள் பண்ணால் தான் எல்லாத்துக்குமே வரும். மேபி அதை மட்டும் கொஞ்சம் அவங்க தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ஆப்ஷன் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ப்ளஸ் இமேஜ்லேருந்து விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நார்மலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வாய்ஸ் மோட் இருக்குது. அந்த வாய்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா டெஸ்டிங்குள்ளே தான் இருக்குது. மேபி அது வந்து தான் தனியாக வீடியோ போடுறேன். மற்றபடி நியூவான இன்டகிரேஷன், நியூவான லுக், பல விஷயங்கள் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனி தான் நடக்கட்டும்.